என்னோட நீங்க பேசணும் என்று சொல்லி அப்படி முகத்தை நோக்கி பார்த்து, நீ தந்தீர் எனக்காய் ரத்தமும் நான் மீட்கப்பட்டோனாய் சாகாமல் வாழவும் நீர் தந்தீர் எனக்காய் நான் யாது தந்திட்டேன் சொல்லொன்னா வேதனையே அகோர கஸ்தியும் சகித்தீர் எனக்காய் நரகம் தப்பவும் சகித்தீர் எனக்காய் நான் யாது சகித்தேன். பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். I greet you all in the most wonderful name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முடிவு பெறாத காரியங்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒருத்தருக்கும் ஒன்று தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வீட்டிலே குழப்பங்கள், சகோதரன் சகோதரிகளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எந்த வீட்டிலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது, சொன்னா நான் நம்ப மாட்டேன். வீட்டுக்கு வீடு வாசப்படி. சில இடங்களிலே வியாதி இருக்கலாம், சில குடும்பங்களிலே கடன் பிரச்சனை இருக்கலாம், சில குடும்பங்களிலே பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கலாம். அதுக்கு முடிவே இல்லை. சில காரியங்கள் முடிய மாட்டேங்குது, கால தாமதம் ஆயிக்கொண்டே இருக்கிறது. எல்லாம் முடிகிறது போல இருக்கு. யூ ஆர் ஏபிள் டு see an apple. அதை எடுக்கலான்னு நீ கை நீட்டினா அது தள்ளி போயிட்டே இருக்கு, முடிவே வர மாட்டேங்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள் இருக்கும் என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுடைய அணுகுமுறை என்ன? What is your approach to bring everything to settle down? எனக்கு அன்புக்குரியவர்களே, இது ஒவ்வொருவருடைய அணுகுமுறையை பொறுத்துதான். உன்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு முடிவு கிடைக்குமா, விடுதலை கிடைக்குமா, கிடைக்காதா என்பது உன்னுடைய கருத்தில் தான் இருக்கு, உன்னுடைய அணுகுமுறையில் தான் இருக்கு. இதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளணும். அந்த அணுகுமுறை என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் 2 வழிமுறைகள் இருக்கு. நல்லா கவனிக்கணும். நான் இதை முகவுரையாய் நான் சொல்றேன். இதை புரிஞ்சு கொண்டா தான் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களுக்கு ஒரு முடிவு வரும். 2 வழிமுறை இந்த உலகத்தில் இருக்குது. ஒன்று உலக போகிற வழி. நம்முடைய மூளை அறிவு சொல்லுகிறது, விஞ்ஞானம் சொல்லுகிறது. For anything you just Google it, you will get so many options for doing it. அப்படிதானமா? கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு you just put it, என்னென்ன வேணும் எல்லாம் it will give some options. இது ஒரு உலக வழி. இன்னொரு வழி நம்முடைய கர்த்தருடைய வழி. இதை மனதில் வைத்துக் கொள்ளும். ஆண்டவருடைய வழி என அவரே சொல்லி இருக்கிறார். நீர் போகிற இடத்தை நாங்கள் அறியோமே, அதற்கு வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? அப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற இந்த ரிப்ளை நீங்க யோசிக்கணும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ அவருடைய வழி ஒரு வழி, உலகத்தின் வழி ஒன்று.
சரி, 2 வழிகள் உண்டு. ஆனால் உலகத்திலே 3 வகை மக்கள் இருக்கிறார்கள். This is very important. In which category you come to? 2 வழிதான் இருக்கு. ஆனால் 3 வகை மனிதர்கள். வேதம் அப்படித்தான் இந்த உலகத்தின் மக்களை 3 வகையாக பிரிக்கிறது. இதை நீங்கள் வேதத்தை நன்றாய் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 3 வகையான ஜனங்கள் என்னவா? ஆண்டவருடைய அளவுகோல் படி இந்த உலகத்தாரை அவர் துன்மார்க்கர் என்று அழைக்கிறார். இந்த வேதத்தில் நீங்கள் துன்மார்க்கர் என்று சொல்லுகிறது பாவிகள் என்று எடுத்துக்கொள்ளாதீங்க. உலகத்தின் வழியாய் போகிறது, அதாவது அவருடைய மார்க்கம் தப்பி இன்னொரு மார்க்கத்திலே போகிறது துன்மார்க்கம். அப்போ அந்த 3 வகை மக்களை கர்த்தர் எப்படி பிரிக்கிறார் என்றால், ஒரு வகை மக்களை துன்மார்க்கர் என்று சொல்லுகிறது. இன்னொரு வகை மக்களை வேதம் எப்படி அவர்களை பிரிக்கிறது? அவர்கள் சன்மார்க்கர்கள். துன்மார்க்கர்கள், சன்மார்க்கர்கள். அவர்களும் அவர்களுடைய வழியும் உலக வழிதான். 3வது வகையை கர்த்தர் பிரித்து வச்சிருக்கிறார். அவர்கள் நீதிமான். அப்போ துன்மார்க்கர் உலகத்து மக்கள், சன்மார்க்கரும் உலகத்தின் மக்கள் தான். ஆனால் அவர்கள் கொஞ்சம் நீதியாய் வாழ்கிறவர்கள். துன்மார்க்கர் என்ற அந்த வகையில வர்றவங்க பரிதானம் வாங்குவாங்களா? ஆனா அந்த சன்மார்க்கர் என்கிற அந்த குரூப்ல அந்த பரிதானம் வாங்க மாட்டாங்களா? ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து அந்த உலக வழியில் தான் போய் கொண்டிருப்பாங்க. அதனால் தான் வேதம் அழகாக சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு என்ன நேரிடுகிறதோ அது யாருக்கும் நேரிடுமா? சன்மார்க்கன். அந்த இடத்துல ஆண்டவர் நீதிமானை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ துன்மார்க்கனும் சரி சன்மார்க்கனும் சரி அவர்கள் உலக வழியாய் செல்லுகிற மக்கள். ஒருவேளை சன்மார்க்கன் நீதியாய் நடப்பான். உலக மக்கள்ல நீங்க ஒரு 100-200 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னா ஒரு 2 பேராவது ஒரு சன்மார்க்கனா இருக்க மாட்டானா? ஆனா அவனுடைய வழிமுறைகளும் உலக வழிமுறைதான். சன்மார்க்கமாக அந்த உலகத்தின் வழியில நடப்பான். மேபி he may be separate from the other group. அவன் பக்கத்துல சேர்ந்துட்டு போக மாட்டானா இருக்கும், அவன் பக்கத்துல அவனும் நடந்து கொண்டு போவான். ஆனா நீதிமானுக்கு துன்பம் வரும் பொழுது அவர் துன்மார்க்கனுக்கு நடக்கிறது நீதிமானுக்கு நடக்கும் சொல்லல. அந்த துன்பத்தில் அவர் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. 3 ஜனங்களிலும் ஒரு வித்தியாசம். 3 ஜனங்கள் 2 வழி. நீ எந்த குரூப்ல இருக்கிறன்னு நீ தான் தீர்மானம் பண்ணணும். உலக வழியில நடக்கிற உலகத்தின் மக்கள், ஆண்டவர் அங்க வந்து கிறிஸ்தவன் சொல்லல, இந்துக்கள் என்று சொல்லல, முஸ்லிம்கள் என்று சொல்லல, ஜெயின் என்று சொல்லல. அவர் ரிலிஜனை பத்தி அந்த இடத்துல சொல்லல. ஒரு சாரார் அவர்கள் உலக வழியாய் செல்லுகிறவர்கள், நல் மார்க்கத்தை விட்டு துர்மார்க்கத்திலே அவர்கள் நடக்கிறவர்கள். அந்த குரூப்புக்கு நம்ம போகல. நாம் ஒருவேளை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம சன்மார்க்கர் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு நீதி வைத்திருக்கிறோம். பரிதானம் வாங்க மாட்டோம், கெட்ட வழக்கங்களுக்கு போக மாட்டோம். நம்முடைய நீதி அது ஒருவேளை கர்த்தருடைய நீதியாக இருக்கக்கூடும். நல்ல கவனிங்க, உன்னிடத்திலே காணப்படுகிறது கர்த்தருடைய நீதியாகவே இருக்கக்கூடும். ஆனால் உன் வழியோ உலகத்தின் வழி. ஆகையினால் தான் துன்மார்க்கனுக்கு எது நேரிடுகிறதோ அது சன்மார்க்கனுக்கும் நேரிடுகிறது. உன் வழியை மாற்றினா துன்மார்க்கனுக்கு நேரிடுகிறது, உனக்கு நேரிடாது. எந்த பிரச்சனை வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் அவர் உன் கூடவே இருந்து உன்னை தப்புவிப்பார்.
3 வகை ஜனங்கள், 2 வகை வழிகள். அதுல நான் ஒன்னு சொல்றேன், நீங்க வேதத்தை எடுங்க. இப்போ ஞானி ஒரு வசனத்தை சொல்றான். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 8 and verse 8. அங்கு ஒரு அழகான ஒரு ஞானி அழகான காரியத்தை அந்த இடத்துல பிட்டு வைக்கிறார். துன்மார்க்கரை துன்மார்க்கம் என்ன பண்ணாதான்? விடுதலை பண்ண மாட்டாதாம். நல்ல கவனிங்க. அப்போ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு. நான் துன்மார்க்கன்னா நான் பாவிகள் நான் சொல்லல, தயவு செய்து டோன்ட் மிஸ்டேக் மீ. உலகத்தின் வழியாய் செல்லுகிறவர்களை தான் நான் சொல்றேன், அவர்கள் தான் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படின்றால் ஒரு பிரச்சனைக்கு நான் உலகத்தின் வழியை நான் தெரிந்து கொண்டால், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கனை துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது. You cannot be delivered. அந்த பிரச்சனை உன்னை தொடர்ந்து கொண்டுதான் வரும். இப்பொழுது நான் இன்னும் கொஞ்சம் மேல போறேன். அட் ஒன் பாயிண்ட் ஆண்டவர் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் இணைக்கிறார். துன்மார்க்கனுக்கு எது நேரிடுகிறதோ அது சன்மார்க்கனுக்கும். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் என்ன பண்றார்? ஒன்றா இணைக்கிறார். இந்த சன்மார்க்கனுக்கு தன்னுடைய சன்மார்க்க வழி அவனை விடுவிக்க முடியாது. நல்ல கவனி. இதுதான் நாம் அநேக வேளைகளிலே தவறு செய்கிறோம். சன்மார்க்கனுக்கு இந்த உலக வழியான நீதி எல்லாவற்றிலும் ஒழுக்கமாய் இருக்கிறது, எல்லாவற்றிலும் நாம் மற்றவர்களை காட்டிலும் வேறுபட்டவர்களாய் காணப்படுவது, அது பூரா நீதிமான் அல்ல, சன்மார்க்கன். ஆனா இந்த சன்மார்க்கனை இந்த உலகத்தின் வழி, உலகத்தின் நியதி அவனை விடுவிக்க முடியாது. ஆனால் நீதிமானை தான் கர்த்தர் அவனுக்கென்று தனியாக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வழியாய் செல்லும் பொழுது அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு விடுதலை. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்பொழுது கொஞ்சம் விளக்கி சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க புரிஞ்சிட்டீங்களா? இப்ப நீங்க உங்களை சோதிக்கணும். 40 நாள் என் மனைவி சொன்னாள். நான் ஏற்கனவே இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுதே நான் சொன்னேன், இந்த வருஷம் ஆவிக்குரிய ஆண்டு என்று சொல்லிவிட்டு ஆவிக்குரிய சுவாபங்கள் திவ்ய சுவாபங்கள் காணப்படுகிற ஆண்டு. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அந்த திவ்ய மனைவி சொன்னார். இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்னுடைய சகிப்பு தன்மையை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று. அப்போ அந்த ஆவியானவர் துணையாகத்தான் நம்மை சோதித்து பார்த்து கர்த்தருடைய கனிகளை நாம் அடைய முடியும். நல்லா கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு நவ் ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன். பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் தான். ஆனால் நிறைய பேர் பார்க்கிறோம் இல்லமா? பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் நிறைய பேர் பார்க்கிறோம். ஆனால் அவர்களிடத்துல கனி காணப்படல. அவர்களிடத்துல காணப்படுவது என்ன? அவளுடைய பழைய சுவாபங்கள் காணப்படுகிறது. அதனால் தான் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? she has an evil spirit ன்னு சொல்லுவாங்க. அது ஈவில் ஸ்பிரிட் இல்ல. அவரிடத்தில் ஆவியின் கனி காணப்படுவதற்கு பதிலாக, ஆண்டவருடைய திவ்ய சுவாபத்தை அவள் பற்றிக் கொள்வதற்கு பதிலாக அவர் பழைய சுவாபத்திலே நடந்து கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பெற்றவதான், ரட்சிக்கப்பட்டவள் தான். அந்த பழைய சுவாபம் இருக்கிற வரைக்கும் ஜனங்களிடத்திலே நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. ஜனங்கள் சொல்லுவாங்க, இவ்வளவு அபிஷேகம் பெற்றிருக்கிறன்றா, அவ பழைய சுவாபம் ஒண்ணும் போல, இன்னும் கெட்ட வார்த்தை பேசுறா, எல்லாத்தையும் பழிச்சு பேசுறா, எல்லார் மேலையும் கசப்பு வருகிறது. என் மனைவி சொன்னா, நானும் அநேக நேரத்தில் எல்லாவற்றையும் கடந்து கொண்டு வருகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த பழைய சுவாபங்கள் நம்மை விட்டு விலகணும். ஏன் கண்புக்குரியவர்களே, சங்கீதக்காரன் ஒரு வசனத்தை சொல்றான் பாருங்க, அது கவனமாய் கேளுங்க. சங்கீதம் 22:4. பிரசங்கி ஒரு காரியத்தை அழகாக சொன்னார். துன்மார்க்கரை துன்மார்க்கம்
விடுதலை பண்ண முடியாது. இங்கு தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன், அவன் சொல்றான், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். இதான் நீதிமானுடைய வழி. என்னுடைய பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற என்னுடைய முற்பிதாக்கள், உம்மிடத்தில் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பிக்கை வைத்த அவர்களை நீர் விடுவித்தீர் என்று அந்த விடுதலைக்கு, இந்த பிரச்சனைக்கு அவர் ஒரு அருமையான ஒரு வழியை திறந்து காண்பிக்கிறார் நம்மளுக்கு. இதை நல்லா கவனிக்கணும். நீங்க அந்த சங்கீத புஸ்தகங்களை நீங்கள் வெகுவாய் நேசித்து வாசித்து பாருங்கள். அந்த சங்கீத புஸ்தகங்களிலே இருக்கிற தனக்கு வந்த எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் அவருக்கு திறந்து கொடுத்த வழியை அந்த சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கலாம். இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள். உன்னுடைய பிரச்சனை இருக்கு, இன்னும் விடுதலை கிடைக்கல. நான் சொன்ன அத்திமரம் துளிர் விடாமல் போயிடுச்சு, ஆட்டு மந்தை முதலற்று போயிடுச்சு. ஆனால் எனக்கு என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் இன்னும் ஒன்னையும் கொண்டு வரல. அத்திமரம் இன்னும் துளிர் விடாமலே இருக்கு. ஆட்டு மந்தையில முதலற்று போய்கிட்டே தான் இருக்கு. ஒரு விடிவு காலமே இல்லை. அந்த காத்திருப்பதில் தான் நம்பிக்கை தான் நான் சொன்னேன், அதுதான் கிரியை என்று சொன்னேன். அப்போ அந்த நம்பிக்கை பாருங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காண வேண்டும் என்றால் கர்த்தர் மீது உங்களுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை. காத்திருக்கணும். அவருடைய வழி அதுதான். அப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. தாவீதுடைய வாழ்க்கையில அவன் சொல்ற எல்லா காரியத்தையும் நீங்க பாருங்க. இதுல ஒருவேளை அநேக விதமான கட்டுகளுக்கு இவர் எல்லாவற்றையும் அனைத்து ஒரு வழிமுறையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அவரை நம்புங்கள். அவர் நம்பின எங்கள் பிதாக்களை விடுவித்தது போல அவர் உங்களை, பிரச்சனை விடிவு வரும், நம்புங்க. இரண்டாவது சொல்றாரு, எல்லா பிரச்சனைக்கும், இது ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனைக்கும், எல்லா ஒரு கட்டுகளுக்கும், எல்லா பாடுகளுக்கும், எல்லா கால தாமதங்களுக்கும் ஒரு விடுதலை வரணும்னா அவர் மீது நம்பிக்கை வைங்க. நம்பின எங்கள் பிதாக்களை நீர் விடுவித்தீர் அல்லவா. இரண்டாவது சங்கீதம் 34:7 சொல்கிறார். நம்பிக்கை. அநேக காரியங்களை பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஒன்று நம்பிக்கை, இரண்டாவது அந்த 34:7 வாசிங்க. கர்த்தருடைய தூதன் அவர்களை பயந்தவர்களை. அப்போ நம்பிக்கை ஒன்று. அவருடைய வழிமுறைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரை நம்பணும். கர்த்தர் நம்பினவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர்களை தூதனை அனுப்பி அங்கு பாளையம் இறங்கி அவர்களை காத்து அவரை விடுவிப்பாராம். கரந்தட்டி ஆண்டவருக்கு. எல்லாருக்கும் ஆண்டவர் தெரியும், எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறாங்க, எல்லாரும் இயேசுவ மேல தோள் மேல கை போட்டு போகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. உலகத்தில் அவங்க பரலோகத்தில் அவரோடு கூட டான்ஸ் ஆடுறதுக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி இங்க டான்ஸ் ஆடுறாங்க. இதெல்லாம் இருக்கு. அது அன்பு. இந்த அன்பு என்றது இந்த ஆவிக்குரிய உலகத்திலே அது கிழிக்கப்படுகிறது. இந்த அன்பு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த அன்புனா என்னன்னு தெரியல. அவங்களுடைய இச்சை தான் அவர்கள் அன்பு என்று சொல்லுகிறார்கள். அவருடைய ஆசையை தான் அவர்கள் அன்பு என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்புக்குரியவர்கள், நான் அதை கடைசியாக நான் முடிக்க போறேன் இந்த காரியத்தை சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு
பயப்படுகிறவனுக்கு தம்முடைய தூதனை அனுப்பி அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கி அவனை பாதுகாத்து அவனை விடுவிப்பார். இல்லாத நாட்களிலே மனமுடைந்து ஓட நினைக்கிற ஒருவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? முதலாவது தன்னுடைய தூதன், முதலாவது அவருடைய வாக்குத்தத்தம். கர்த்தருடைய தூதன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற சத்தம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம், அவைகளை அனுப்பி உன்னை பாதுகாத்து அதற்கு அப்புறம் என்ன பண்ணுவாரா? உன்னை விடுவிப்பார். கொஞ்சம் காத்திருங்க. இதுதான் கர்த்தருடைய வழிமுறை. எல்லாவற்றிலும் ஒரு கட்டு இருக்கிறது. நீங்க வேதத்தை நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. தாவீது எல்லாவற்றிற்கும் ஒரு விடுதலையை அவர் விரும்புறதுக்கு கர்த்தர் 142ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருக்குள் ஒரு விடுதலை இல்லை, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை. இன்னைக்கு நேற்று ஏதோ ஒரு இடத்துல பேசிட்டு, சேலையூர்ல பேசிட்டு ஒரு சகோதரி என்கிட்ட வந்தாங்க, வேதத்தை திறந்தா தூக்கமா வருது, நான் நல்ல கண்ணை திறந்து வாசிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அநேக நேரத்தில் வாயை திறந்து நாம் ஆண்டவரை துதிக்க முடியாதபடிக்கு என்னுடைய ஆத்துமா காவல் பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றான், நீங்க தொடர்ந்து நீங்க சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 69ஆம் சங்கீதம் 12வது வசனம் என்று நினைக்கிறேன். கர்த்தாவே என்னுடைய ஆத்துமாவை அணுகி எனக்கு ஒரு விடுதலை தாருங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் வாயை திறந்து நான் பேசுறேன், என்னுடைய ஆவி அந்த 142வது சங்கீதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய நிலைமை இப்படிதான் இருக்கு. சத்தம் விட்டு நம்ம ஜெபிக்கிறோம், உண்மைதான். ஆவியும் உடைந்து போய் ஜெபிக்கிறோம், உண்மைதான். ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையா? அவர் கண்டுபிடிக்கிறாரு, என்னுடைய ஆத்துமா காவல் பட்டிருக்கிறது, உம்மை துதிக்கும்படி என்னுடைய ஆத்துமாவின் காவலை நீக்கி விடுங்க. கரந்தட்டி ஆண்டவர். அப்ப உன்னுடைய சரீரம் மாத்திரமல்ல, உன்னுடைய ஆவி மாத்திரமல்ல இணைந்து ஜெபிக்கிறது, உன்னுடைய ஆத்துமாவும் இணைந்திருக்கணும். உன்னுடைய ஆத்துமா காவல் பட்டிருக்கும் என்றால், ஆத்துமா கட்டப்பட்டிருக்கும் என்றால், உன்னுடைய வாய் விட்டு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடையாது. உன்னுடைய பிரச்சனை உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். உன் ஆத்துமாவும் அதோடு கூட இணையணும். அவங்க தாவீது சொல்றான், ஆண்டவரே என் ஆத்துமாவை அணுகி என்னை விடுவீங்க, என்னை விடுவீங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த முகவரையோடு கூட ஒரு 3 காரியத்தை சுருக்கமாய் சொல்லட்டும். உங்களுடைய எந்த ஜாதியை சேர்ந்தவங்க, உங்க ஜாதியை நான் கேட்கல, எந்த வகையை சேர்ந்தவங்க, உலக வழியாய் செல்றவங்களா, கர்த்தருடைய வழியாய் செல்ல விரும்புகிறவர்களா, அதை தீர்மானம் செய்யுங்க. துன்மார்க்கம் துன்மார்க்கரை விடுவிக்காது. இந்த உலக வழிமுறைகள் உலகத்தாரை என்ன பண்ணாது? விடுவிக்காது. நான் இந்த சன்மார்க்கரையும் விடுவிக்காது என்பதை நான் இந்த முதல் பாயிண்ட்ல நான் சொல்ல போறேன். சன்மார்க்கனையும் உலக வழிமுறைகள் விடுவிக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் தான். அவரின் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை விடுதலையாக்கினீர். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். அவர்களுக்கு தூதனை அனுப்பி சுத்தி பாளையம் இறங்கி அவர்களை விடுவித்தீர். இப்பொழுது நான் உங்களோடு 3 காரியம். முதலாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அதை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. முப்பத்தி 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரன் விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நல்லா கவனிக்கணும். உலக வழி உங்களை என்ன பண்ணாது? விடுவிக்காது. உன்னுடைய நீதி உன்னை விடுவிக்காது.
யார் உனக்கு பிரச்சனைக்கு ஒரு விடிவு? குமாரன் விடுதலையாக்கினால் தான் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக முடியும். அப்போ அந்த 33வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறார். நாங்கள் எல்லாம் ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாச்சே, சுயநீதி உள்ளவர்கள். நாங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாச்சே, நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையா இருக்கலையே, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்ல முடியும்? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்க. ஒருவன் பாவம் செய்வானானால் அவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நல்ல கவனிங்க பிரியமான. அப்படி என்றால் ஒருவன் பாவத்திற்குள் அடிமையாயிருக்கிறான். இப்பொழுது ரோமர் 6:22 எடுத்து வாசிங்க. குமாரன் விடுதலையானால் நீங்க என்ன பண்ணுவீங்களா? இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நீங்க விடுதலைங்க. ரோமர் 6:22 அது சேர்த்து வாசிக்கணும். நீங்க வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன் அது. அப்பொழுது குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாவீர்கள், ஆனால் நீங்கள் தேவனுக்கு அடிமையாவீர்கள். நல்லா கவனிக்கணும். நீங்கள் அங்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனால் விடுதலையை கொடுத்து விட்டு ஆண்டவர் உன்னை திரும்பவும் ஒரு கட்டுக்குள் கொண்டு வருகிறார், ஒரு கட்டுப்பாடுக்குள் கொண்டு வருகிறார். அவருடைய நீதிக்குள் உன்னை அழைக்கிறார், அவருடைய நியாய பிரமாணத்துக்கு அவர் அழைக்கிறார். அப்ப நீ பாவத்திலிருந்து விடுதலையானால் நீ யாருக்கு அடிமை? நீ தேவனுக்கு அடிமை. ஆனால் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு அடிமையா இருக்கிறபடியினாலே உனக்கு ஒரு பிரதிபலன் இருக்கு. அது என்ன? பரிசுத்தம். கரந்தட்டி ஆண்டவருக்கு. இதுதான் தேவனுடைய வழி. குமாரன் உன்னுடைய பாவ காரியங்களிலிருந்து விடுதலை கொடுக்க அவரால் தான் முடியும். அநேக இடங்களிலே அவர் சொல்கிறார், மனுஷருடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தேவனுடைய குமாரனுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. அந்த பிதா அந்த அதிகாரத்தை குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். இலவசமாய் கொடுக்கல, தம்முடைய ரத்தத்தை சிந்தி அதை சம்பாதித்தார். ஆகையினாலே குமாரனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள், குற்றங்கள், இவைகள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், அவைகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் குமாரன் ஒருவர் தான் நம்மை விடுதலையாக்க முடியும். இந்த நேரத்தில் நான் சன்மார்க்கத்தை ஒன்றாய் இணைக்க விரும்புகிறேன். சன்மார்க்கம் விடுவிக்காது என்று நான் சொன்னேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் வேதத்தை திறந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நீங்க ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து அது மூன்றையும் ஒரே நிமிஷத்துல வாசித்து முடிங்க. அநேக காரியங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இங்கு 7ஆம் அதிகாரத்தில் பவுல் ஆகுவதற்கு முன்பாக சவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அங்கலாய்ப்பை அந்த இடத்துல எழுதுகிறார். அவன் ஒரு சன்மார்க்கனா இருந்தான். நல்ல கவனிங்க பிரியமான. சன்மார்க்கம் அவனை விடுவிக்காது என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். குமாரன் விடுதலையாக்கினால்தான் மெய்யாகவே விடு. நான் இவ்வளவு நாள் சிகரெட் குடிச்சிருந்தேன், சிகரெட்டை விட்டுட்டா எனக்கு ரட்சிப்புன்னு நினைக்காது. இத்தனை நாள் குடித்துக் கொண்டிருக்கேன், குடியை விட்டுட்டேன், எனக்கு ரட்சிப்பு என்று நினைக்காதீங்க. பாவத்தை விட்டு விலகுவதுதான், பாவத்தை விலகுவதுதான் ரட்சிப்பு என்று நினைக்காதீங்க. குமாரன் விடுதலையாக்கினால் தான் மெய்யான விடுதலை. அல்லேலூயா சொல்லுமா. அந்த பாவத்திற்கு பாவத்தை நீ சிகரெட் குடிக்கிறதை விட்டுட்டா ரட்சிப்பு வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த சிகரெட் குடித்ததோ அல்லது எந்த பாவத்தை செய்தாயோ அந்த பாவத்திற்கு மனம் கசந்து நீ ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டதற்கு அப்புறம் தான் உனக்கு விடுதலை. அல்லேலூயா சொல்லுமா. ஆகினால் தன் குமாரன் விடுதலையாக்கணும். இந்த சன்மார்க்கம் விடுதலை பண்ணல. எப்படின்னா, அவன் தன்னை குறித்து சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தின் நீதியினால் நான் ஒன்றுக்கும் குற்றம் சாட்டப்படாதவன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5 - 8 வரைக்கும் நீங்க வாசிப்பாரு. அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான், நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் அடைந்தவன்.
நான் பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன். நியாயப்பிரமாணத்தின்படி நான் ஒரு பரிசேயன். நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். அப்படி தன் சன்மார்க்கத்தையே அவன் ஒரு வழியாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான் அந்த ரோமருக்கு 7வது நிருபத்தில் அவன் 14 to 24 வரைக்கும் வீட்டுக்கு சென்று வாசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சன்மார்க்கனை அவனுடைய சன்மார்க்கம் விடுதலை பண்ண முடியல. 24வது வசனத்துல சொல்கிறான், நான் நிர்பந்தமான மனுஷன் தான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடும்? அவனுக்கு விடுதலை கிடைக்கல. அவன் தன்னுடைய அனுபவத்தை அங்கு எழுதுறான். நான் விரும்புகிறதை செய்ய முடியல, விரும்பாத பாவத்தை செய்து விடுகிறேன். நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை. இதற்கு காரணம் அவனே கண்டுபிடித்து சொல்கிறார், அது எனக்குள் இருக்கிற பாவமே. சன்மார்க்கனுக்குள் இருக்கிற பாவம் அவனை விடுவிக்க முடியாமல் இருக்கு. ஆகையினால் தான் அவன் கதறுகிறான், நான் நிர்பந்தமான மனுஷன் தான், யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடும்? 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:1-3 வரைக்கும் வாசிப்பாங்க. நியாயப்பிரமாணம் எதை செய்ய முடியலை, எவனை விடுவிக்க முடியலையோ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி அதை சம்பாதித்துக் கொடுத்தார். குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாகிறார். இது பாவத்திற்கு மாத்திரமல்ல, மீறுதல்களுக்கு மாத்திரமல்ல. அநேக நேரத்தில் நம்ம பாவம் செய்ய மாட்டோம், நம்ம கர்த்தருடைய வழியை என்ன பண்ணிடுவோம், மீறி போய்விடும். அதை நான் ஒரு ஐ டு நாட் வாண்ட் டு பிரிங் இட் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் அ சின். அதை மீறுதல்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த மீறுதல்கள் பாவி இல்ல, அவன் மீறி பண்டு அவன் தன் உலக பாதையிலே அவன் சென்று கொண்டே இருப்பான் என்றால் அவன் பாவி ஆயிடுவான். ஆனால் மீறினவன் திருப்பி ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவருடைய வழியை அவன் அடைந்து விட்டால் அவன் நீதிமான் ஆயிடும். இதை மனதில் வைத்துக்கொள். ஆகையினாலே நீங்க சங்கீதக்காரனை எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லாவற்றிற்கும் ஒரு விடுதலையை கேட்பான். ஆண்டவர் தான் விடுதலை, குமாரன் தான் விடுதலை. நீங்க இந்த சங்கீதம் 39:8 வாசிங்க. என்னுடைய மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவன் பாவத்திற்கு விடுதலை 51வது சங்கீதத்தில் கேட்டு பெற்றுக் கொண்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் கர்த்தருடைய வழியை மீறி இன்னொரு வழியிலே அவன் சென்றிருக்கக்கூடும். கர்த்தர் நினைத்தபடி இவன் நினைக்காமல் வேறு விதமாக நினைத்திருக்கலாம். அநேக காரியங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ அதை திரும்பி வாசிங்க, இந்த 39:8. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து. அப்போ அவனுடைய ரட்சிப்பு அவனை விடுவிச்சா. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன். 51வது சங்கீதத்தில் என்ன கிடைச்சிருச்சு அவனுக்கு? எல்லாவற்றிலிருந்து விடுதலை, அவன் பாவத்திலிருந்து விடுதலை. ஆனால் சங்கீத புத்தகங்களை தொடர்ந்து வாசித்து பாருங்க. 51ஆம் சங்கீதத்துக்கு அப்புறம் 69வது சங்கீதம் வருது. 69:18 சத்தமா வாசிங்க. என் ஆத்துமாவை அணுகி அதை விடுதலை பண்ணும். அவன் துதிக்காம இருக்கிறது, அவனுடைய பாடுகள் அவனை அழுத்தி, நெருக்கங்கள் அவனை அழித்து, சவுல் அவனை துரத்தி கொண்டு வருகிறான். இந்த நிமிஷத்துல அவனால என்ன பண்ண முடியாது? துதிக்க முடியாது. அது ஒரு பாவமா? ஆனா அது ஒரு கட்டு, அது ஒரு காவல். அதுல இருந்து நம்ம விடுவிக்கப்படணுமே. என்னுடைய துக்கம் ரொம்ப என்னை அழுத்துது, ஆகையினால நான் துதிக்க மாட்டேன். என்னை துக்கம் அதிகமா என்னை அழுத்துக்கிறது, நான் ஆலயத்துக்கு செல்ல மாட்டேன். I do not want to classify it under sin.
அது ஒரு மீறுதல், அது ஒரு கட்டு. அது ஒரு கட்டு என்று அவன் விடுவிக்க முடியாதபடிக்கு சிறைவாசம் பண்ணுகிறவனை போல அவன் தன்னை நினைத்துக் கொண்டு, ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா கட்டுண்டு இருக்கிறது, நீ செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிக்க முடியாதபடிக்கு என் ஆத்துமா கட்டப்பட்டிருக்கிறது, காவல்பட்டிருக்கிறது. குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலையாவோம் என்று சொன்னீரே, என் ஆத்துமாவை அணுகி அதை விடுவியும் என்று கேட்கிறான். எந்த கட்டுகளாயிருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாயிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வழிக்கு விரோதமாய் எந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரே எனக்கு சகிப்பு தன்மை கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம். அந்த குமாரன் தான் அதிலிருந்து இருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர்தான் எல்லா கசப்பையும் சகித்துக் கொண்டவர். அவர்தான் அந்த சகிப்பு, அவருடைய சுவாபத்தை தான் எனக்கு கொடுக்கணும். இந்த உலகத்தின் வழிமுறைகள் உனக்கு அநேக நேரத்தில் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். டோன்ட் திங்க் ஆஃப் தட். நிறைய கவுன்சிலர்ஸ் போனீங்கன்னா, உங்களுக்கு ஆலோசனை கூறுறவங்ககிட்ட போனீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு போனீங்கன்னா அவங்க நிறைய என்ன பண்ணுவாங்க, ஒன்னு டீசென்சிட்டைஸ் பண்றதுக்கு என்ன கொடுத்துருவாங்க, முதல்ல மாத்திரை கொடுத்துருவாங்க. டாக்டர் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், எதுக்கு எடுத்தாலும் இவளுக்கு கோபம் வருது. உலக வழிமுறை என்ன பண்ணுது, எனக்கு ஒரு ஆன்டி டிப்ரெஷன் மாத்திரை கொடுக்கு, அது என்னை விடுவிச்சிருக்கா? விடுவிக்காதே, விடுவிக்காதே. எல்லாவற்றிற்கும் கர்த்தரை அணுகுங்க, அவருடைய சுவாபங்களை பெற்றுக் கொள்ளுங்க. குமாரன் தான் அதை செய்ய முடியும். இரண்டாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் அவர் குமாரன் விடுதலை ஆக்குகிறது என்று சொல்வதற்கு முன்பாக அவர் ஒரு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்ல, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லல. நீங்க அநேக நேரத்தில் அந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணுவீங்க, பாராம பிடிச்சிருப்பீங்க. அந்த பாராம படிச்ச அந்த வார்த்தை உங்களை விடுதலை செய்ய முடியாது. அந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து உணர்ந்திருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டவருடைய வார்த்தை அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அது சாதாரண எழுத்து, நீங்க பிரிண்ட் அடிக்கப்பட்ட வார்த்தை அல்ல, அதுல ஜீவன் இல்லாத எழுத்துக்கள் அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு அதுல கமா, புல் ஸ்டாப், எல்லாமே ஜீவன் உள்ள வார்த்தை, ஜீவன் உள்ள சிம்பல்ஸ். ஒவ்வொன்றிற்கும் ஜீவன் இருக்கிறது. சேலான்னு போட்டிருந்தா அதுவும் ஒரு சிம்பல். சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது சேலா என்று வாசிக்கிறோம், அதை வாசிக்க மாட்டோம்ல நம்ம. அதை விட்டுட்டு வாசிக்காதீங்க. பைபிள் வாசிக்கும் போது நிறைய ஒரு நேம் லிஸ்ட் இருக்கு, அது தப்பிச்சிட்டு ஓடிடாதீங்க. இதெல்லாம் வெறும் பேராதுன்னு எழுதியிருக்கு, இதை போய் வாசி. ஆண்டவர் அப்புறம் பேர்ல உங்க பேரை மாத்தி விட்டு போயிடுவார், அப்படியே உன் பேரை வாசிக்காம போயிடுவார். நீ போய் அங்க நிப்ப, அவர் பார்த்துட்டே வருவார், என்னடா அவர் பேரா வருது, சரி இவனுக்கு இவன் பேரை காணும் போ. எல்லாவற்றிற்கும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் திருநெல்வேலியிலே சுரண்டையில ஒரு திருமண ரிசப்ஷன், இவருடைய அக்கா மகளுடைய ரிசப்ஷனுக்கு நாங்க சென்றிருந்தோம் பல ஆண்டுகளுக்கு. அப்பொழுது அந்த ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பாடுக்கு எல்லாரும் எந்திரிச்சு போனாங்க. நாங்க வெளியே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அந்த இடங்களில் அநேக ஊழியங்கள் செய்திருக்கிறபடினாலே
அந்த திருமண வைபத்திற்கு வந்தவர்கள் மாத்திரமல்ல, அந்த கிராமத்திலே இருக்கிற அநேகர் என்னிடத்தில் ஜெபிக்கும்படி வந்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் குடும்பமாக அல்லது தனியாக ஜெபித்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பொழுது அந்த வீட்டில் இந்த ரிசப்ஷன் வச்ச இடத்துல அவர் சொன்னார், அண்ணே சாப்பிட்டுங்க, சாப்பாடு இல்லாம போயிடும். அப்பொழுது நான் அவர்களை ஜெபித்து அனுப்பிச்சு கொண்டே இருந்தேன். ஒரு வாலிபன் வந்தான். அந்த வாலிபன் என்னிடத்திலே ஜெபிக்கும்படி என்னை கேட்டுக்கொண்டான். அப்பொழுது நான் அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நான் சொன்னேன். எந்த வார்த்தையை சொன்னேன்? நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன், இதுதான் உன்னுடைய மனநிலைமை. அந்த வார்த்தையை சொல்லி நான் அவனுக்கு ஜெபித்து அனுப்பினேன். ஒரு வாரம் கழித்து அவன் சொன்னா, அண்ணே நீங்க ஜெபிச்சதுல இருந்து இரவு நான் தூங்கவே இல்லை, என்னுடைய மனநிலைமை இதுதான், நான் சில காரியத்தை செய்ய விரும்புகிறேன், ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஆலயத்திற்கு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் செய்ய முடியல. என்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட பரிதாபமாக இருந்தது. ஆனால் என்றைக்கு அந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்தீர்களோ, நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வார்த்தை அந்த வாலிப தம்பியை விடுதலையாக்கிச்சு. ஒரு வாரம் கழித்து 10 பக்கம் அடங்கிய ஒரு லெட்டரை எனக்கு எழுதினான். எனக்கு அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நான் சொல்றேன், அந்த சத்தியத்தை அறிகிற விதமாய் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் அந்த சத்தியம் உங்களை கட்டாயம் விடுதலையாகும். இது சத்தியம், இது உண்மை. என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறேன். இந்த வார்த்தை அநேகரை விடுவித்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக துபாய்க்கு போயிருந்தேன். அப்பொழுது முதலாவது அந்த ஒரு ஆலயத்தில் முதல் தடவை நான் ஆலயத்தில் பேசுகிறேன். அப்பொழுது நாகும் 2:1 வைத்து நான் பேசினேன். சிதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான். இன்றைக்கு நான் துபாய் தேசத்துக்கு போனாலும் அங்குள்ள அந்த ஆலயத்தில் அந்த கேட்ட அந்த வசனத்தை இன்றைக்கும் அவர்கள் சொல்றார்கள், அங்கிள் நீங்க அந்த பேசின வசனம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. சத்தியம். நான் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றல. அவர்கள் சொன்னா, நீங்க எனக்கு ஜெபம் பண்ணீங்க, எங்களுடைய வாழ்க்கை மாறுச்சுன்னு சொல்லல. நீங்கள் பேசின அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், சத்தியத்தை அறிவீர்கள் என்றால், இந்த சத்தியம் உங்களை நிச்சயமாய் எந்த சிச்சுவேஷனுக்கும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. எந்த பிரச்சனைக்கும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீர் நம்ப பண்ணின அன்னைக்கு சகோதரி கூட அவங்க சாட்சி சொல்லும் போது இந்த வார்த்தையை சொன்னார். என்னை கர்த்தர் நம்ப பண்ணின இந்த வசனத்தை அடியேனுக்காக நினைத்தார். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை நம்ப பண்ணி இருப்பார் என்றால் அந்த சத்தியத்தை நீங்க அறிந்திருப்பீங்கன்னா, அந்த சத்தியத்தின் வெளிப்பாடு நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னா, அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். மூன்றாவது 2 நிமிஷத்துல முடிச்சுங்க. 2 கொரிந்தியர் 3:17 ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். அதனுடைய முழுவையும் என்னால் நான் பேசல. நான் ஒரு நாள் 3வது ஞாயிற்றுக்கிழமை அந்த வசனத்தை நான் பேசுகிறேன். அதிலே ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ, விடுதலை உண்டுன்னு போட்டிருக்கலாம்ல, விடுதலையும் உண்டு. அப்ப ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குல்லங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலையும். இப்ப வேற அநேக காரியங்களும் உண்டு, அதோடு கூட விடுதலையும் உண்டு. அந்த ரகசியத்தை தான் நான் உங்களுக்கு 3வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பேசுவேன். கர்த்தர் இன்னும் ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தணும் அந்த வசனத்துக்கு. விடுதலையும் உண்டு.
வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் என்ன சொல்லுவாராம்? கொடியேற்றுவார். அந்த சத்துரு கொண்டு வருகிற அந்த பிரச்சனையிலே கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுத்து அந்த இடத்துல என்ன பண்ணுவாராம்? கொடியேற்றுவாராம். 10ஆம் அதிகாரம் ஏசாயா 27வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு கோடிட்டு சொல்லுகிறது, அபிஷேகம் நுகத்தை முறிக்குமா, நுகங்கள் முறிக்கப்படுமா, பிரச்சனைகள் முறிக்கப்படுமா, வியாதிகளின் கூர் உடைக்கப்படுமா. அபிஷேகத்தினாலே விடுதலையும் உண்டு. அபிஷேகத்தினாலே உங்களுடைய திவ்ய சுவாபங்கள் கிடைக்கிறது ஒன்று மாத்திரமல்ல, வரங்கள் செயல்படுகிறது மாத்திரமல்ல, கர்த்தரோடு புதிய பாஷையிலே பேசுகிற ரகசியம் பேசுகிறது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலையும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரிவு. விடுதலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவோ பண்ணி பார்த்தோம், எவ்வளவோ செஞ்சு பார்த்தோம், எவ்வளவோ நம்ம சரீரத்தை வருத்தப்படுத்தி பார்த்தோம். அங்க பிரதிஷ்டை பண்றாங்க, சில பேர் வருத்தப்படுத்தி கொண்டு அப்படியே உருண்டு உருண்டு போறாங்க. அதே போல நம்மளும் ஆவிக்குரிய எக்ஸசைஸ் நிறைய செஞ்சு பார்த்துட்டோம். ஒருவேளை நம்மளும் அங்க பிரதிஷ்டை செய்யலையா இருக்கலாம், அதுக்கு அது ஒத்த காரியங்களை செய்திருப்போம். அந்த தம்பி சொன்னாங்க, நான் அநேக நாட்கள் நான் என்ன பண்ணேன், என் சரீரத்தை இப்பதான் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது சொன்னாங்க, என் சரீரத்தை நான் வருத்தப்படுத்தி கொண்டேன், கரியே சாப்பிட மாட்டேன். நான் கேட்டேன், ஏன் அப்படின்னா, இப்ப இந்த லெந்து கால நாளில் அதை விட்டுருங்களேன், இப்ப லெந்து கால நாட்டில் சாப்பிடுவேன்னு சொல்றாங்க. அநேக நேரத்தில் நம்மளை வருத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். எசாயா 28:2 வாசிங்க. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு தீர்க்கதரிசி ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறானா, அவன் கல் மழையை போலவும் சங்கார புசல்கள் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து, நல்ல கவனிங்க பிரியமான, ஆவியானவருக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் has been given. ஆவியானவரை குறித்து சத்துரு வெள்ளம் போல வருவானா, இவர் எப்படி வருவார் என்று போட்டிருக்குங்க. வல்லமையும் உடைய ஒருவர் உண்டு, அதான் ஆவியானவர். அவர் பயங்கர புசல் போல வருவாராம். அப்படி அவரை குறித்து வந்து வேதம் அழகாக சொல்லுகிறது பிரியமானவர்களே. அதனால் தான் சில நாட்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாய் சொன்னேன், இந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். இது ஒரு பெரும் வெள்ளம் போல புரண்டு வந்து உங்களுடைய பிரச்சனையை நீக்கி போடும். ஆகையினால நீங்க ஒன்னும் செய்யாதீங்க, அந்த பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையில நீங்க 1 மணி நேரம் செபித்துக் கொண்டே இருங்க. எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க? பாதி ஞாபகம், நல்ல ஞாபகம் வச்சு செஞ்சு பாருங்க. விடுதலையும் உண்டு. எந்த பிரச்சனைக்கும் விடுதலை இல்லைன்னு போடல. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உன்னுடைய பிரச்சனைக்கு, உன்னுடைய போராட்டத்துக்கு, உன்னுடைய வியாதிக்கு, இந்த வியாதியின் கொடூரத்தை அவர் அப்படியே அவித்து போட முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கண்புக்குரியவர்களே, நானும் என் மனைவிக்கும் ஒரு தீராத மைக்ரேன் ஹெட்டேக், பல வருஷங்களாக. ஊழியத்துக்கு பகல்ல கார்ல போனோம். அந்த நாட்கள்ல ஏசி கார்லாம் கிடையாது. அந்த காலத்துல ஒரு ஓட்ட அம்பாசிடர் கார், அது ஏசியும் கிடையாது. இவங்க அப்பாவும் அப்படிதான் ஒரு அம்பாசிடர் தான் வச்சிருப்பாங்க.
அதை எடுத்துதான் மீஞ்சூருக்கு போவோம். இங்க டிரைவ் பண்ணிட்டு பொன்னேரிக்கு போவோம். திரும்பி வரும் பொழுது ஒரு தலை வலி வரும் பாருங்க, கடுமையான ஒரு தலைவலி. என்னெல்லாமோ ட்ரீட் பண்ணி பார்த்தோம், என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம், விடுதலையே கிடையாது. ஒரு நாள் 3வது ஞாயிற்றுக்கிழமை மத்தியான வேளையில என் அறையிலே போனேன். அறையை மூடிக்கொண்டு 1 மணி நேரம் அந்நிய பாஷையிலே கதறி கதறி நான் அவரோடு கூட பேசினேன். வேற ஒன்னும் ஜெபம் பண்ணல. என் தலைவலியை நீக்குங்கன்னு நான் சொல்லல, எனக்கு இந்த மைக்ரேன் நீக்கி போடுங்கன்னு சொல்லல, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நான் சொல்லல. ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி அவர் கொடுத்த அந்த வரங்களின் படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையிலே அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? துதித்து பாடினார்களாம். நான் இன்றைக்கு ஒன்று சொல்றேன், எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் பாஷையை பேசுகிறவன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். அப்போ அந்த சிறைச்சாலையில நான் நினைக்கிறேன், அவர் துதித்து பாடினது முழுவதுமே அவர் அந்நிய பாஷையில நிறைந்து அவர் பாடி துதித்திருப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அப்பொழுது அங்க நடக்கிறத நீங்க கவனிங்க. அவருடைய சங்கிலி எல்லாம் என்ன ஆகுது? 1 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் நான் அந்நிய பாஷை பேசுறேன். இது எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 25-30 வருஷம் இதுக்கு முன்பாடி நடந்த சம்பவம். இன்னைக்கும் அந்த மைக்ரேன் என்னை வர தொடர்ந்து பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் இந்த தலைவலியிலே நாங்கள் கஷ்டப்பட்டோம், மிகுந்த கஷ்டம். வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து 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 முடிச்சாதான் இந்த தலைவலி கொஞ்சம் நீங்கும். ஆவியானவர் எங்குண்டோ அங்க விடுதலையும் உண்டு. இதற்காகத்தான் கர்த்தருடைய அபிஷேகம் நம் மீது வந்திருக்கு. எனக்கு ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுக்க அந்த ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட விரும்புகிறார். அந்த ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ, எந்த இடத்துல ஆவியானவர் ஆவியிலே அப்படி நிரம்பி நம்ம போவோம், அந்த இடத்துல இருக்கிற பிசாசுகள் நடுங்கி ஓடும். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அப்படி ஒரு விடுதலை இருக்கும். கிராம ஊழியங்கள் செய்யும் பொழுது அப்படியே அபிஷேகத்தில் நிரம்பி நாங்கள் குழுவாக போய் கொண்டிருப்போம். அங்க தெருவில் இருக்கிற பிசாசுகள் அலறிக்கொண்டு ஓடும். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இப்பொழுது அதிகமாய் நான் ஊழியம் செய்கிறேன். பிசாசுகள் உங்களை பிடிக்கிறது இல்லை. ஏனென்றால் எப்பாவது ஒரு நேரம் இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டு தானே இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லிக் கொள்ளும்போது அந்த பிசாசு உங்களை அணுகாது. ஆனால் புறஜாதி மக்கள் இடத்து மத்தியிலே போங்க. எனக்கு அன்புக்குரியவர்கள், இயேசு வருகிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவர். தூரத்திலே ஒரு பிசாசு பிடித்தவன் கதறி அழுகிறான், அவனை அலக்களிக்கிறது. ஐயரே, இயேசு ஐயரே, என்னை கெடுக்க வாங்க வந்து. பிசாசுகள் அலறி ஓடும். எல்லாவற்றிற்கும் ஒரு விடுதலை. நம்ம குரலை உயர்த்தி பிசாசை நம்ம அதட்ட வேண்டாம். அபிஷேகத்தில் நிரம்பி நீங்க அந்த இடத்துல நீங்க போங்க, பிசாசுகள் நடுங்கி ஓடும். அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல வைத்திருக்கிறார். அதை ஒரு பொக்கிஷமாக கருதுங்கள். உங்களுடைய அணுகுமுறையை கர்த்தருடைய வழியிலே நீங்கள் செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடும்.